ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். இது நிறைய நம்பருக்குமே வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்மளோட டெலகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய அப்டேட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெலகிராம் குரூப்பில் தான் கொடுத்துட்ருக்கோம். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நிறைய ஃபேக் சேனல்லாம் இருக்குது, யாரும் ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. மார்க்கெட் அவசியம் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நம்ம இதில் ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், நம்ம எல்லாருமே வந்து ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அப்படி எந்த டிமேட் அக்கௌண்ட் யார்கிட்ட ஓப்பன் பண்ணுறோம், எந்த ப்ரோக்கரில் யூஸ் பண்ணுறோன்றது கண்டிப்பாக வந்து பார்க்கக்கூடிய விஷயம். ஏன்னா நம்ம எடுக்கக்கூடிய ப்ராஃபிட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கமிஷன் எடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ருபீஸ், ஒரு 500 வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணுறோம் அப்படின்னா 100 ரூபான்றது ப்ரோக்கரேஜ் எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு வந்து அது வந்து ரொம்ப அதிகமான ப்ரோக்கரேஜ். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து நம்மளோட ப்ராஃபிட் கம்மியாகும். அப்போ வந்து நம்ம 600 ப்ராஃபிட் எடுத்தால் தான் நம்ம வந்து 500 நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும் மறுநாள். இல்லை அதேமாதிரி இவங்க ரொம்பவே கம்மியான ப்ரோக்கரேஜ் அலைஸ் ப்ளூ. நான் வந்து அதை தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் உருவான ஒரு கம்பெனி இவ்வளோ சூப்பராக ஒரு ஆப் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து ரொம்பவே பெருமைக்குரிய ஒரு விஷயம். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ விருப்பம் இருக்கும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. இதனுடைய பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரேடிங் தமிழில் கோர்ஸ் வாங்க முடியாதவங்களுக்கு ஒரு ஃப்ரீ வெபினார் வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது அலைஸ் ப்ளூவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவங்க கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது கண்டிப்பாக வந்து ஒரு கோர்ஸ் வாங்க முடியாத அளவுக்கு என்கிட்ட பணமும் இல்லாதவங்க நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ஃப்ரீ வெபினார் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறதுக்கு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களோட கிளைண்ட் ஐடி சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரீ வெபினார் வீடியோ உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே சென்ட் பண்ணி விடுவோம். ஓகே, இப்போ வந்து நிஃப்டியோட லெவல் பார்த்துருவோம். நிஃப்டியோட லெவல் வந்து நான் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நான் போட்டுங்க. நம்ம ட்ரெண்ட் லைனை வந்து 1 ஹவரில் வந்து ட்ரா பண்ணதை வந்து உங்களோட சார்ட்டில் ட்ரா பண்ணி வச்சுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இந்த 1 ஹவரோட ட்ரெண்ட் லைனை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இப்போ போய்ட்டு ரீட்ரெஸ் பண்ணி நிற்கிது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த எக்ஸாக்டாக பிரேக் அவுட் பண்ண இடம் பார்த்தேன் அப்படின்னா இந்த கிட்டத்தட்ட வந்து இந்த 12:15 வந்து 1 ஹவர். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து 12:15 1 ஹவர் என்ன பண்ணியிருக்குன்னா பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. பிரேக் அவுட் பண்ண நல்ல ஒரு புட்டு என்ட்ரி நல்லாவே கிடச்சிது. கிட்டத்தட்ட நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 24,500 கிட்ட வந்து நம்மளுக்கு சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ 1 ஹவரோட சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,515 நம்ம குரூப்பில் கொடுத்துருந்தோம். நம்மளோட டெலகிராம் குரூப்பில் இன்னைக்கு 24,515 ஒரு சப்போர்ட் ரேஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அலர்ட் கொடுத்துருந்தோம். அப்படி இருக்கும்போது கரெக்டாக இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு இந்த இடத்துல என்ன பேட்டர்ன் வச்சிருக்கு, ஒரு டோஜி கேண்டில், ஒரு ரெட் கேண்டில், டோஜி கேண்டில், அடுத்த கேண்டில் ஒரு புல்லிஸ். ஸோ இது ஒரு இந்த சப்போர்ட் ஜோனில் இது மாதிரி கிரியேட் ஆகுதுன்னா இது பேர் மார்னிங் ஸ்டார். ஸோ இந்த மார்னிங் ஸ்டார் வச்சுட்டு மார்க்கெட் ரீட்ரெஸ் பண்ணியிருக்கு. இன்கேஸ் இப்போ நாளைக்கு இந்த டேவோட ஹையை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா கிட்டத்தட்ட 24,674க்கு மேலே ஒரு 1 ஹவர் போகுது அப்படின்னா இல்லை ஒரு 5 மினிட் வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கிது அப்படின்னா அப்போ வந்து 24,756 ஒரு ரெசிஸ்டண்டாகவும் அடுத்த ரெசிஸ்டன்ட் 24,863 அடுத்த ரெசிஸ்டண்டாகவும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் நாளைக்கு. இன்கேஸ் இந்த 1 ஹவரோட ஹையாலேயே தான் இன்னமும் நிற்கிது. நான் வந்து உங்கள்கிட்ட ஆல்ரெடியே சொல்லியிருந்தேன் இந்த 1 ஹவர் வந்து பெரிய 1 ஹவர் ஒன்று வந்து வந்திருக்கு பார்த்தீங்களா 5ஆம் தேதிக்கு. இந்த 1 ஹவர்லேயே தான் 3 நாளாக மார்க்கெட் நிற்கிது. ஓகேங்களா? இந்த 1 2 3 நாளுமே இந்த 1 ஹவர்லேயே தான் நிற்கிது. இன்கேஸ் இந்த 1 ஹவரை பிரேக் அவுட் பண்ணுது, அதாவது 24,500க்கு கீழே வந்தது அப்படின்னா நல்ல ஃபால் வரும்ன்றது நேற்று வீடியோலே சொல்லியிருந்தேன். அப்போ நாளைக்குமே அதுதான் 24,500க்கு கீழே போணுச்சுன்னா நல்ல ஒரு ஃபால் வரும். ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபால் ஆகும். இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா 24,342 ஒரு சப்போர்ட் இருக்குது. அதே மாதிரி இந்த 24,860க்கு மேலே போகுது அப்படின்னா 25,000ன்றது ஒரு 150 பாயிண்ட்ன்றது நம்மளுக்கு வந்து போகும். ஓகேங்களா? நம்மளோட ஃபிபனோசி லெவல் பார்த்தீங்கன்னா 25,081ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக இருக்குது. இதான் வந்து நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். மேஜராக இருக்கக்கூடிய ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பியிருக்காங்க. நாளைக்கு என்ன நடக்குதுன்றதை நாளைக்கு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து அந்த வீடியோவில் சொல்கிற லெவல் தான் வந்து நாளைக்கு வந்து நம்ம டெலகிராம் குரூப்லேயே வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஸோ பட் இன்ட்ராடேக்கான லெவல்ஸ் எல்லாமே வந்து நம்ம அப் டு டைம் வரலையும் நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதனால் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 3 நாளாக வந்து மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 1 ஹவரை வந்து பிரேக் அவுட்டே பண்ணல. இதை வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக போட்டுக்கிறேன். 53,900 நாளைக்கு வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ட். அந்த 53,900 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 54,000 அந்த 54,500 அப்படின்றது அடுத்த ரெசிஸ்டன்ட். அதேமாரி சப்போர்ட் ரேஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 ஹவரோட லோ, அதாவது 53,172 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 52,831 அண்ட் 52,327ன்றது நமக்கு வந்து இருக்கக்கூடிய அடுத்தடுத்த சப்போர்ட். இதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். ஸோ ஃபின் நிஃப்டிக்கு பார்த்துருவோம். ஸோ ஃபின் நிஃப்டி வந்து நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நான் இதை கொஞ்சம் அலைன் பண்ணி வச்சுக்கிறேன். நாளைக்கு வந்து
இந்த லோவை கட் பண்ணுது அப்படின்னா நாளைக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃபால் வரும் அப்படின்றத நம்ம இதில் போட்டுப்போம். ஸோ இந்த 1 ஹவரை வந்து ஓகே ஓகேங்களா. ஸோ இந்த 1 ஹவரோட ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த 1 ஹவரோட ஹையிலே தான் எப்படி வந்து நிஃப்டி வந்து ட்ரேட் ஆகணுச்சோ அதே மாதிரி ஃபின்னிஃப்டி என்ன பண்ணுதுன்னா இந்த 5ஆம் தேதி வந்த 1 ஹவர் வந்து இன்னும் பிரேக் அவுட்டே பண்ணல பாருங்க. இந்த லோவையும் கட் பண்ணல, இந்த ஹையவும் பிரேக் பண்ணல, 3 நாளாகவுமே இந்த இடத்துல தான் இருக்குது. அப்போ நாளைக்கு நம்மளுக்கு இந்த 1 ஹவர் தான் நம்மளுக்கு இருக்கக்கூடியது ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டை நம்ம வந்து எடுத்துக்கணும் ஓகேங்களா. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டை மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ஒரு ரெட் கலர் வச்சுக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து இது புரியும் ஓகேங்களா. ஸோ இந்த ரெட் கலர் உள்ளது வந்து இம்பார்ட்டண்டான ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக வந்து நாளைக்கு இருக்கும் அப்படின்றத நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன் ஓகேங்களா. இந்த டிராயிங் வந்து டெலீட் பண்ணிப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ரெட் கேண்டில் வந்து எப்போ நாளைக்கு வந்து ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதோ அடுத்த ரெசிஸ்டண்ட்டாக வந்து 25,000ன்றது இமீடியட் ரெசிஸ்டண்ட்டு அண்ட் 25,200ன்றது அடுத்த ரெசிஸ்டண்ட்டு. அதே மாதிரி லோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1 ஹவரோட லோவை கட் பண்ணுது அப்படின்னா 25,550 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா 24,400ன்றது ஒரு சப்போர்ட்டாகவும் 24,160ன்றது ஒரு சப்போர்ட்டாகவும் 24,000ன்றது மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டாகவும் இருக்கும். இதுதான் வந்து ஃபின்னிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஓகேங்களா. ஸோ நாளைக்கு மறுபடியும் சொல்கிறேன், இந்த 1 ஹவரோட ஹை அண்ட் லோ தான் நாளைக்கு இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டி பார்த்தோம். ஸோ மிட் கேப் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைய வரையுமே வந்து இந்த ட்ரெண்ட் லைன்லேயே தான் ட்ராவல் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட்டே பண்ணல. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு புல்லிஷ் மாடலில் இருந்தாங்க மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 13,000 பிரேக் அவுட் பண்ணி இப்போ க்ளோஸ் அண்ட் கிராஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு மிட் கேப் நிஃப்டி வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இவங்க தனியாகவே ட்ரேட் ஆகிட்டு இருப்பாங்க. இப்போ மந்த்லி எக்ஸ்பைரி வச்சதுனால இவங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, பேங்க் நிஃப்டி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, நிஃப்டி ஒரு பக்கம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நிஃப்டியும் சென்செக்ஸும் சேமாக தான் இருக்கும் ஓகேங்களா. அதே மாதிரி இப்போ மிட் கேப் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 13,000 நம்மளோட ரெசிஸ்டன்ட் ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு 13,060. ஸோ இதுக்கு மேலே போகுது அப்படின்னா 13,357 தான் இருக்கக்கூடிய அடுத்த ஃபிப்னசி லெவல் ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஸ்விங்கு ஹை. அப்போ இந்த இடைப்பட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 350 பாயிண்ட் இருக்குது. இடையில 13,100ன்றது ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி ரெசிஸ்டன்ட் எடுத்திருக்கு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா 13,200, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 13,357 அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ட் 100 பாயிண்ட் இருக்குது. ஆனால் இந்த சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் தான் நாளைக்கு வந்து நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடிய சப்போர்ட் ரேஞ்சு. இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுப்போம். நாளைக்கு இந்த சப்போர்ட்டை வந்து நாளைக்கு பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா டேவோட லோக்கு கீழே வந்துருச்சுனாலே நல்ல ஒரு பேரிஸ் மார்க்கெட் வர்றதுக்குன்னா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆனால் மார்க்கெட் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் நோட்டில் இருந்தது மிட் கேப் நிஃப்டி. ஸோ நாளைக்கு பார்ப்போம் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா நல்ல ஒரு பேரிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த லிங்க்கை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு கோர்சஸ்க்கான டீட்டெயில் அண்டு அக்கௌண்ட் ஓப்பனிங்கான டீட்டெயில் எல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட வாட்ஸ்அப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம ரீப்ளை பண்ணுவோம். நீங்கள் எந்த டிமேட் அக்கௌண்ட் கரண்ட்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ நம்பா.